இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பேசி உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே 24வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆதாமையும் ஏவாளையும் ஒரு குடும்ப வாழ்க்கையாக ஆண்டவர் இணைத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர்கள் புருஷனை குறித்து சொல்கிறார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். 2 பேரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ரூல்ஸு, கணவன் மனைவி இருவரும் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோட குடும்பமாய் கணவன் மனைவி இருவரும் இசைந்திருப்பார்கள். நீங்கள் இன்னும் நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அங்கே ஒரு வசனம், குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். ஸோ அப்போ வேதத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த கணவன் மனைவியை மட்டும் ஆண்டவர் செப்பரேட் பண்றார். அவங்கள 2 பேரையும் கர்த்தர் இணைக்கிறார். 2 பேரையும் ஒரே மாம்சம் என்று சொல்லுகிறார். ஸோ இவர்களுக்குள்ள இந்த கணவன் மனைவி என்கிற இந்த 2 பேருடைய உறவுக்குள்ள ஆண்டவர் யாரையுமே உள்ள கொண்டு வரல. அதான் கணவனுக்கும் ஆண்டவர் தான் சொல்றாரு, தகப்பனும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்க கடவன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதே நேரத்தில் சிஸ்டர்ஸுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், நீ உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன்னால. ஸோ 2 பேருக்குமே ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க 2 பேர் தான் ஒன்று, நீங்க 2 பேர் தான் ஒன்று. உங்க வாழ்க்கைக்குள்ள வேற எதுவுமே வர்றதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை. ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா உங்களுடைய திருமண உறவில் கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ள 3 காரியம் மட்டும் உள்ளுக்குள்ள வரவே கூடாது. இந்த 3 காரியத்தை நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. இந்த 3 காரியத்தை நீங்கள் அனுமதிப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கை சுமூகமா போகவே போகாது. இதை சிலர் இந்த வார்த்தையை கேட்டு கோச்சிடலாம், இல்லைன்னா நீங்க இதுதான் உண்மை. வேதத்தின்படி நான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமியும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். 26வது வசனம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கொமாரா பட்டணங்களில் திசையிலும் சமபூமியான தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளை புகையை போல எழும்பிற்று. 26வது வசனம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த லோத்தினுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து உங்களுக்கு தெரியும். லோத்து, அவன் மனைவி, அவனுக்கு 2 பெண் பிள்ளைகள், 2 பொட்ட பிள்ளைகளை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார்.
ஆபிரகாமே ஆண்டவர் அழைக்கும் போது இந்த லோத்தும் ஆபிரகாமோடு சேர்ந்து வந்தான். எப்பவுமே நீதிமானோடு ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கும்போது அவனுடைய இரக்கத்தில் அந்த அந்த மனுஷனுக்கும் தயவு கிடைக்கின்றது மாதிரி லோத்துவையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். லோத்துவுக்கும் நிறைய பிளெஸிங்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில இவங்க ரெண்டு பேரும் இப்போ பிரிகிறாங்க. இவன் சோதோம் கொமோரா பட்டணத்தை தேர்ந்தெடுக்கிறான். இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விடுகிறான். அவனுடைய குடும்ப வாழ்க்கை போயிட்டே இருக்குது. ஆனால் சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய பாவிகளாக இருந்தார்கள். அவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமான மோசமான பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கூக்குரல், அவர்கள் செய்த பாவம் வானத்தில் போய் எட்டிருச்சு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் உடனே திறப்பில் நிற்கிறார். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னது மாதிரி அத்தனை நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் அத்தனை நீதிமான்கள் இல்லை. இப்போ அந்த பட்டணத்தை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு நினைச்சு லோத்துவின் மேல ஆண்டவர் இரக்கம் வச்சு சொல்றாரு, இந்த சமபூமி எங்கும் நிற்காத, நீ திரும்பி பார்க்காத, உன் பிராணன் தப்ப ஓடிப்போ அப்படின்னு சொல்லி லோத்துக்கும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் அப்படியே வலுக்கட்டாயமா பிடிச்சு பட்டணத்தை விட்டு வெளியே போக சொல்றார். ஓடிப்போ, உன்னுடைய ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கு. நீ என்ன பண்ணிடாதன்னா, நீ போயிரு, ஆனா திரும்பி மட்டும் என்ன பண்ணிடாதன்னா நீ பாத்துறாத அப்படின்னு அந்த ரூல்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த லோத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். லோத்துனுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். பொதுவாக பெண்களை பொறுத்த அளவில் பொருட்கள் மேலே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எதில் கவனமாக இருக்கிறாங்களோ ரொம்ப பொருட்கள் மேலே கவனமாக இருப்பாங்க. பொதுவாக எனக்கு ஒரு அம்மா கடந்த நாட்களில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கஞ்சி ஒன்று வச்சு கொடுத்தாங்க. என்கிட்டே வாலண்டியராக கேட்டு, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு கஞ்சி வச்சு கொடுக்குறேன், அந்த கஞ்சி ஒரு 3 நேரம் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, உங்கள் ஆசைக்காக நீங்கள் கஞ்சியை வச்சு கொடுங்க அப்படின்னா கஞ்சியை கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கஞ்சி கொடுத்த பாத்திரத்தை கேட்டாங்க பாருங்களேன். அந்த பாத்திரத்தை கேட்கும்போது இந்த கஞ்சி வாங்காமலே இருந்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா பெண்கள் எல்லாத்தையுமே அதான் வீட்டில் 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணி பிரியாணியை கொடுத்துருவாங்க. ஆனால் பிரியாணி பாத்திரம் வெறும் 200 ரூபா தான் இருக்கும். இல்லைன்னா அந்த பிரியாணி இவங்க போட்டு கொடுக்குற அந்த டப்பா ஏதோ கொக்கரக்கோலோ இவங்க வாங்கும்போது ஒரு பிளாஸ்டிக் டப்பா சும்மா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் டப்பாவே ஞாபகம் வச்சு ஒரு டைம் கொடுக்கலன்னா 3 டைம் கேட்பாங்க. பிரதர் அந்த டப்பா என்னங்க ஆச்சு பிரதர், சிஸ்டர் அந்த டப்பா என்ன ஆச்சு பிரதர், சிஸ்டர் அந்த டப்பா கொடுக்கலையே. ஈவன் சொன்னால் அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு டம்ளரை விட மாட்டாங்க. ஒரு டம்ளர் ஏங்க அந்த டம்ளர் வீட்டில் இருக்கும். அப்போது அந்த பெண்களை பொறுத்த அளவில் எதை விட முடியாது அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு அந்த பொருளை விட அதிகமான பணத்தை செலவு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தாலும் அந்த பொருள் மேலே மட்டும் அவங்களுக்கு அந்த பொருள் அது என்னன்னு தெரியல, அதை வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது இந்த லோத்துனுடைய மனைவி அப்பாவுக்கு அதை குறித்து கவலை இல்லை, பொருட்களை குறித்து கவலை இல்லை. சரி போனா போட்டு நம்ம உயிரை ஆண்டவர் காப்பாற்றிட்டாருன்னா போதும் அப்படின்னு. பொதுவாக பிள்ளைகளுக்கு கவலை இருக்காது. அதான் லோத்துனுடைய பிள்ளைகளுக்கும் கவலை இல்லை. சரி அது போகட்டும், கட்டின வீடு போகட்டும், நிலம் போகட்டும், கார் போகட்டும், எல்லா சட்டி பானை எல்லா துணி எல்லாமே போயிடட்டும், இவங்க எல்லாம் திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. ஆனால் லோத்துனுடைய மனைவி மட்டும், இத்தனை பொருளை சம்பாதிச்சோமே, இத்தனை பொருள் வீடு நிறைய இருக்குது, சட்டி பானை எல்லாம் எவ்வளோ அழகாக வாங்கி வச்சிருக்கிறோம், எல்லாம் சில்வர் இல்லை, எல்லாம் வெங்கலம் இல்லை, அது எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு வந்ததில்லை, எங்கள் அப்பா கொடுத்ததில்லை, எங்கள் பாட்டி யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பொருட்கள் மேலே வச்சிருந்த அந்த அன்பினால வேதம் சொல்லுது, திரும்பி பார்த்தாள். என்ன ஆகுது என் பொருள், அது அக்னிக்கு இரையாக போகுது அப்படின்னு திரும்பி பார்த்த உடனே வேதம் சொல்லுது, அவளால் திரும்பி முன்னாடி திரும்ப முடியல. லோத்தின் மனைவி என்ன ஆனாலாமா, உப்புத்தும். நம்பர் 1, முதலாவதாக உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள, உங்கள் கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ள எது உங்களை 2 பேரையும் பிரிச்சிடக்கூடாது அப்படின்னா, பொருள் உங்கள் 2 பேரையும் பிரிச்சிடவே கூடாது. இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் நான் நம்புறேன், நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கையை இந்த பொருள், அழிந்து போகிற இந்த பொருட்கள் தன்னுடைய கணவன் மனைவியினுடைய உறவே பிரிச்சுதுங்க. அந்த கொஞ்ச நகை, அந்த கொஞ்ச பணம் அழிந்து அந்த பணத்தை கர்த்தர் நினைச்சார் அப்படின்னா அந்த பணம் அந்த 1 லட்சத்துக்கு 10 லட்சமே கொடுப்பாரு. அவர் நினைச்சாருன்னா நம்மளை எவ்வளவு வேணாலும் ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு பொருளுக்கு ஆண்டவர் 10 பொருளை நமக்கு தந்துருவார். அவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருவாரு. ஆனா அந்த பொருள், எத்தனையோ பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த ஜுவல்ஸ் வாங்காம நீ வீட்டுக்குள்ள வந்துடாது, அந்த பணத்தை வாங்காம நீ வீட்டுக்குள்ள வந்துறாங்க,
அதே மாதிரி நிறைய மனைவிகள் வந்து நீங்க எனக்கு அப்படியெல்லாம் காமிச்சிங்கல்ல, எனக்கு வீடு இருக்க மாதிரி காமிச்சிங்கல்ல, எனக்கு பிரேஸ்லெட்டை காமிச்சிங்கல்ல, எங்க அந்த பிரேஸ்லெட், எங்க அந்த மோதிரம், யாருக்கு கொடுத்தீங்க, எங்க அந்த சொத்து, எங்க அந்த காரு, எங்க அந்த பைக்கு, எங்க போயிருச்சு? அப்போ இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருடைய குடும்பத்துல என்ன சண்டை அதிகமா இருக்குன்னா பொருட்கள் மேல இருக்கிற சண்டை. நான் சொல்றேன், கணவன் மனைவியினுடைய உறவு என்கிறது அது மிக முக்கியமான உறவு. எதனால அது பிரிஞ்சிடக்கூடாதுன்னா, பொருளெல்லாம் அடுத்ததுங்க. கர்த்தர் கூட நின்னாருன்னா பொருள் எத்தனையோ போகும், கர்த்தர் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிற பொருள், நீங்க கேட்கிற பொருள் ஒரு காய்ச்சலுக்கு கூட உதவாது. அந்த ஒரு பொருள்னால ஒரு காய்ச்சலை கூட நம்ம சரி பண்ண முடியாது. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில அதான் இப்போ வந்திருக்கு பாருங்களேன், அந்த கொரோனா அந்த மாதிரி வர வேண்டிய ஒரு வியாதி வந்துச்சுனாலே மொத்த பணம் நமக்கு என்ன ஆயிரும்? கேட்கல, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொட்டிட வேண்டியதான். ஸோ பணத்தை வச்சு நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு நாள் அமைவதில்லை. சில நேரங்களில் நம்ம கையில் பணம் வந்துருச்சுன்னா அந்த இருக்கிற பணம் வந்து நம்மளை விட்டு போயிடும். சில நாட்களில் நம்ம கை தவறி அது போயிடும். அதனால இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா, உங்க மனைவியின் இடத்துல ஒரு பொருளை நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கன்னா, உங்க கணவனாரிடத்துல ஒரு பொருளை நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் இந்த நாள் சொல்றாரு, உங்களுடைய கணவன் மனைவியினுடைய உறவை பொருட்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பிரிச்சிடவே கூடாது. பொருளை விட என் மனைவி முக்கியமானவங்க, பொருளை விட என் கணவனார் முக்கியமானவங்க. ஒருவேளை கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை நமக்கு பிரிந்து போகும்போது தான் நிறைய நேரத்தில் தெரியும், சே இந்த பொருள்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை, பொருளை வச்சு கொண்டாட முடியாது, பொருளை வச்சு சந்தோஷப்பட முடியாது, அது பீரோவுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் எல்லாரும் ஒரு முடிவெடுங்க, இனி நான் என் மனைவியின் இடத்துல எந்த பொருளையும் எதிர்பார்த்து, ஒரு பொருள்னால எங்கள் வீட்டில் என்ன வராது, கேட்கல, என் கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு பொருள்னால என் வீட்டில் என்ன வராது. உங்கள் அண்ணனுக்கு கொடுத்தாங்கல்ல, உங்கள் தம்பிக்கு கொடுத்தாங்கல்ல, உங்கள் அக்காவுக்கு கொடுத்தாங்கல்ல, உனக்கு என்ன கொடுத்தாங்க, உனக்கு என்ன கொடுத்தாங்க? நிறைய பேர் அப்படி கேட்குறாங்கல்ல, உங்கள் அண்ணன் மட்டும் வாங்கிட்டு போயிட்டார்ல, நீங்கள் ஏன் வாங்கக்கூடாதா, நீங்கள் ஏன் இருக்கக்கூடாதா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு வரணும். உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் உங்களுக்கு கொடுத்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது தாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் தான் ஒரு குறைவும் இருக்கவே இருக்காது. நான் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறேன், ஒன் டே, ஒரு நாள் கூட என்னுடைய மாமனாரிடத்திலோ என்னுடைய மாமியாரிடத்துலையோ என்னுடைய மனைவியினிடத்துலையோ ஒரு பொருளுக்காக ஆசைப்பட்டதே இல்லை. ஒரு பொருள் எங்கள் கணவன் மனைவியினுடைய உறவை ஒரு நாளும் வந்து கெடுத்ததே இல்லைங்க. உன்கிட்ட அந்த பொருள் இருக்கும்னு நினச்சேனே, என்ன பண்ண அப்படின்னோம் இல்லை, அவங்க ஒரு நாள் வந்து நீங்கள் ஏன் இந்த பொருளை கொடுத்தீங்கன்னாலும் பொருள்னால ஒரு நாள் கூட சண்டை போட்டதில்லை. இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்ல முடியும்னு எனக்கு தெரில. நிறைய பேருக்கு எதாவது முக்கியமாக இருக்குது, நகையும் சட்டி பாத்திரமும், நிறைய பேருக்கு வீடும் தான் முக்கியமாக இருக்குது. இல்லை வேணாம், பொருள்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் எந்த பொருள் கணவன் மனைவியை பிரிக்குது அப்படின்னா, ஒரே ஒரு 10,000 ரூபாய் செல்ஃபோனு இன்னைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சுங்க. கணவனையும் பிரிச்சிருச்சு, மனைவியும் பிரிச்சிருச்சு. ஒரு செல்ஃபோனை எடுத்துட்டு அந்த கணவனார் பல மணி நேரங்கள் உட்கார்ந்துட்டார் அப்படின்னா தன்னுடைய மனைவியை மறந்துடுறாங்க, தன்னுடைய பிள்ளைய மறந்துடுறாங்க. அதே போல சில சிஸ்டர்ஸ் வந்து செல்ஃபோனை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கெட்டதை எதையும் பார்க்கல, நல்லதை தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஃபோன் வந்து கணவனை கண்டுக்கிறது இல்லை, பிள்ளைகளை கண்டுக்கிறது இல்லை. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற உறவு வந்து உடைக்கப்படுகிறது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போங்க, யாராவது இங்கே இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த பொருள் தான் என் குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு காரணம், இந்த பொருள், நான் சொல்கிறேன், அந்த பொருள் இல்லைன்னா கூட நமக்கு பரவாயில்ல, நமக்கு தேவையானது கணவன் மனைவியினுடைய உறவு. ஆமேன்னு சொல்லுங்கள். ரெண்டு கைகளையும் அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு பொருளை விட ஒரு நாளும் பொருட்கள் வந்து என்னுடைய கணவன் மனைவியினுடைய உறவை பிரிச்சிடவே கூடாதுப்பா. முழு பலத்தோடு சொல்லுங்கள் ஏசப்பா சமூகத்தில் எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே கணவன் மனைவியினுடைய உறவை பொருட்கள் பிரிச்சிடக்கூடாதுப்பா, பொருட்கள் பிரிச்சிடக்கூடாதுப்பா. அது போனா போட்டோம், அது இப்போ போச்சுன்னா கர்த்தர் என்னைக்காவது ஒரு நாள் சம்பாதிக்கிறதுக்கு பலன் தருவார். ஆண்டவர் என் கூட இருந்தார் என்றால் அந்த காரியங்கள் எனக்கு கைகூடி வரும்.
ஆண்டவர் நான் இழந்ததுக்கு 100 மடங்கு எனக்கு திரும்ப கொடுக்க வல்லவரா இருக்கிறார். 100 மடங்கு எனக்கு திரும்ப தருவார். ஆனால் பொருளினால ஒரு நாளும் என் குடும்பத்தில் பிரச்சனை வரவே வராது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. நீ யாரும் எதுக்காக சண்டை போட்டுறக்கூடாது அப்படின்னா, பொருளுக்காக. பொருளை சம்பாதிக்கலாங்க, வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் வராத பொருளா வந்துடும். இழந்ததை கர்த்தர் 100 மடங்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அந்த மனிதன் கொடுத்ததை எடுத்துட்டான் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்ததை ஒரு நாளும் எடுக்கவே மாட்டார். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாத மனிதன் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? யாருமே இல்லை. உங்கள் சகோதரர்கள் பிடுங்கி விட்டார்களோ, மனைவியினுடைய சகோதரர்கள், கணவனாருடைய சகோதரர்கள் பிடுங்கி விட்டார்களோ, நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு இருக்கிறத விட உங்களுக்கு 10 மடங்கு அதிகமாய் ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அந்த பொருள் ஒரு நாள் உங்கள் கணவன் மனைவியினுடைய உறவை பிரிக்கிறதற்கு நீங்கள் என்ன செய்தக்கூடாதுன்னா, இடமே கொடுத்துடக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு கணவன் மனைவி, அவர் வெளிநாட்டில் இருந்தார். 7 வருஷம் கடுமையாய் ராத்திரி பகலாக உழைச்சார். ராத்திரி பகலா உழைச்சு மொத்த பணத்தையும் தன்னுடைய மனைவிக்கு அனுப்பினார். இந்த மனைவி அந்த பணத்தை வாங்கி அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் நீ வேஸ்ட் பண்ணிடாத, கவனமா இரு அப்படின்னாரு. ஆனால் அந்த 7 வருஷம் முடிச்சுட்டு அவர் ஃபாரின்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவர் அனுப்பின மொத்த பணத்தையும் காலி பண்ணிட்டாங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து இவங்க கவனிக்காம அதை இதையும் பண்ணி அவர் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் அழிச்சிட்டாங்க. 1 ரூபா கூட இல்லை. நான் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க சொல்லும்போது. ஆனால் அந்த 7 வருஷத்தினுடைய பணத்தை அவங்க நஷ்டம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க கணவன் மனைவி இன்றைக்கு வரையும் ஒன்றாய் தான் வாழ்கிறாரு. அவர் ஒரு நாள் கூட அவருடைய மனைவியை பார்த்து, என்ன இப்படி பண்ணிட்டியே, 7 வருஷம் என்னுடைய ரத்த உழைப்பு நீ இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியேன்னு சொல்லி அந்த பணத்தினால ஒரு நாள் கூட எங்களுக்கு பிரச்சனை வந்ததே இல்லை பாஸ்டர். ஒரு சிங்கிள் டே. அவர் சொல், சரி போனா போட்டோம், அந்த 7 லட்சம் ரூபாவை ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த 7 லட்சம் ரூபாய் செலவாச்சுன்னா என்ன பண்றது? கொடுத்துதான் ஆகணும். நீ வேணும்னு செய்யலையே, நீ என்ன நல்லா வைக்கணும்னு தான் நினைச்ச, நீ நல்லா பிசினஸ் பண்ணி இந்த 7 14 மாத்திரம் தான் நீ நினைச்ச, ஆனா முடியல, ஏமாந்துட்ட. ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், பரவாயில்ல, இனி என்ன பண்றது, இனி போனதை நினைச்சு நம்ம கவலைப்படாத, உற்று, பிரச்சனை இல்லை, 7 இல்லை 70 லட்சம் போனால் நீ தான் எனக்கு முக்கியம், உற்று அப்படின்னு சொல்லி அந்த மனைவி அவருக்கு கொடுத்த உற்சாகம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கும். அவர் வேலைக்கு போய் 1 ரூபா கூட அவங்க கையில் கொடுக்க மாட்டார். அவர் ரொம்ப தாராளமாக கொடுப்பார். ஆனால் இவங்க ஒர்க் பண்ணி அவங்களுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து வச்சு இன்னைக்கு அவங்க குடும்பத்திற்கு வாடகை கொடுத்து அவங்க குடும்பத்தை நடத்துறாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நான் இப்போ ஊட்டியில் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்காக சரி பார்க்கறதுக்காக போனேன். பார்க்கறதுக்காக போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல என்னுடைய நண்பர் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் பெரிய ஒரு யூனிட்டுக்கு அவர் மேனேஜராக இருக்கார். ஸோ அவரை சந்திக்கலான்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது என் காரை தூரத்தில் நிறுத்திட்டு நடந்து வந்தேன். அப்போ நான் பியூலாவிட்ட பாஸ்டர்மாட்ட பார்த்து காரனுடைய சாவியை கொடுத்துட்டு, நீ போய் காரை எடுத்துகிட்டு வந்துடு, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன பார்த்து ஆச்சரியமாக கேட்டார், என்ன பியூலா காரெல்லாம் ஓட்டுவாங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் கண்டிப்பாக ஓட்டுவாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ஐயோ பாஸ்டர், என் மனைவிக்கு கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆசை, ஆனால் அவங்களுக்கு இந்த ஏஜ் ஆயிடுச்சு, நீ ஓட்ட முடியாது. ஏன் என்ன பிரதர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அவங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு பயத்தை விதைச்சிட்டாரு அவங்க அண்ணன். என்னாச்சு அப்படின்னு கேட்டால், நீ காரை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது இடிச்சு அந்த கார் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா 20,000 50,000 எவன் செலவு பண்ணுறது, அதனால வேண்டாம், தொட வேணான்னு இவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போதெல்லாம் அவர் சொல்லி தடுத்துட்டாரு. இன்னைக்கு அவங்களுக்கு அது அப்படியே பயமாகி போச்சு, இடிச்சிருவோன்னு பயமாச்சு, அதனால ஓட்டவே இல்லை அப்படின்னு. அப்போ நான் அவரிடத்துல ஒன்று சொன்னேன், இல்லை இதே கேள்வியை பியூலா கேட்டாங்க, நான் இடிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், உனக்கு மட்டும் எதுவும் வராமல் பார்த்துக்கோ, வண்டியை பஞ்சர் பண்ணால் கூட பரவாயில்ல, நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அவர் எனக்கு கை கொடுத்து சொன்னார், சே ரொம்ப சூப்பர் பாஸ்டர் அப்படின்னாரு. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, சில பொருள் நான் சொல்கிறேன், யார் அதுக்காக உங்களுடைய கணவனாருடைய பணத்தை, உங்களுடைய மனைவி கொண்டு வந்த பணத்தை ஊதாரித்தனமாக நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லலை, அதில் கவனமற்றவர்களாய் இருங்க அப்படின்னு சொல்லலை. ஏன்னா 1 ரூபாய் இந்த உலகத்தில் சம்பாதிக்கணும்னா கூட கஷ்டம், அது ரொம்ப ரிஸ்க்கு. சும்மா எல்லாம் யாருமே பணத்தை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. 100 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு.
100 சும்மா வராது. காலையிலேருந்து ஏச்சு வாங்கி பேச்சு வாங்கி திட்டு வாங்கி எத்தனை ரிஸ்க் தெரியுமா 100 சம்பாதிக்கிறதுக்கு. அதனால ஆண்டவர் இல்லைன்னா உங்களுடைய கணவனார் உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பணத்தை பொருளை நீங்கள் பத்திரமா வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை பெருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை தூக்கி தூக்கி கொடுத்து செலவழிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் எத்தனை வருஷமாக தான் சொல்லிட்டு இருப்பீங்க அந்த பணத்தை குறித்து? எத்தனை வருஷமாக தான் அந்த பொருளை சொல்லிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு இங்கே இருக்கிற யாரோ ஒரு சிலர் அப்படி தான் இருப்பீங்க. கல்யாணமாகி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்த அந்த பணத்தை, ஒன்னால தான் நான் இப்படி ஆனேன், ஒன்னால தான் நான் இப்படி ஆனேன், ஒன்னால தான் நான் கடன்காரனானேன், ஒன்னால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ தான் நம்பி வச்சு என்ன இது பண்ணிட்ட, நீ நஷ்டப்படுத்திட்ட, உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு பணம் போயிடுச்சு, உன்னை ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி எனக்கு பணம் போயிடுச்சு. நான் சொல்கிறேன், ஒரு வியாதின்னு ஒன்று வந்தால் பார்க்க வேண்டாம், நம்ம தாங்க பார்க்கணும். நம்ம மனைவி நம்ம கணவன் உங்களால தான் கெட்டு போச்சு, உங்களால தான் கெட்டு போச்சு. இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து மட்டும் இந்த வார்த்தை ஒரு நாளும் வந்துடக்கூடாது, ஒரு நாளும் வந்துடக்கூடாது. நமக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா, அதனால பொருள் ஒரு நாளும் கணவன் மனைவியினுடைய உறவை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இன்றைக்கு இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் செல்ஃபோன்லனால தான் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா, நான் சொல்கிறேன், தயவு செய்து மனம் திரும்புங்க. தயவு செய்து அந்த செல்ஃபோனை தூக்கி போட்டுருங்க. காதே கேட்கல. கணவனாரை கூப்பிடும் போது நிறைய பேருக்கு காதே கேட்கல. நிறைய பேருக்கு சொல்ற வார்த்தைகள் புரியவே இல்லை. எப்போ சொன்னேன் நீ ஒன்றும் சொல்லவே இல்லையே, நீ ஃபோன் பார்த்துருக்கும் போது தானே சொன்னேன், நீ ஒன்றும் சொல்ல. அதுக்குள்ளே மூழ்கி மனைவியிடத்தில் பேசல, பிள்ளைகளிடத்தில் பேசல, எதுவுமே பேசல. அப்படி பொருள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரிக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட பொருள் உங்களுக்கு தேவை இல்லைங்க, தேவையில்லைங்க. தூக்கி போட்டுருங்க, வேணாம். எனக்கு பொருளை விட எதான் முக்கியம் அப்படின்னா, என்னுடைய குடும்ப வாழ்க்கை தான் முக்கியம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? ஸோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள, கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ள எது வந்துடக்கூடாது? சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் சத்தமாய் சொல்லுங்க. கேட்கல? நகை நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. நகை, மோதிரம், வண்டி, காரு, வீடு, சாரி எதுவுமே வரக்கூடாது. ஹல்லேலூயா. போனால் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்தது நம்ம கூட இருக்கும், நமக்கு கொடுக்காது. என்ன நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய வீட்டில் பயங்கரமான சண்டை. என்ன எதுக்கு சண்டை அப்படின்னா, பாஸ்டர் தெரியாமல் ஒரு டம்ளர் அரிசி அதிகமாக வச்சுட்டேன் பாஸ்டர், நைட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு பாஸ்டர். அதுக்கு அவ்வளோ பெரிய சண்டையாகி உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு டம்ளர் அரிசிக்கு. அதுக்காக நான் ஒரு டம்ளர் அரிசியை வேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு டம்ளர் அரிசியை ஏன் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த ஒரு டம்ளர் அரிசியை உங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. சும்மாலாம் தூக்கி அரிசியை கொடுத்துட மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதனால தான் அந்த கோபம் அவங்களுக்குள்ள வருது. நீங்களும் கவனமா இருக்கணும், அவங்களும் கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படின்னா, சரி ஓகே, யானைக்கும் கேட்கல, சத்தமா சொல்லுங்க, யானைக்கும் அடி சறுக்கும். ஆமேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஆமேன் சொல்லுவோம். இந்த தீர்மானத்தை எடுக்க முடியுமா? நானே போகும்போது ஏதாவது ஒன்று, சரி ஓகே, நான் ரொம்ப ஆசைப்பட்டு போய் ஒரு கடையில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது சொதப்பலாக இருக்கும். அடப்பாவே இப்படி செஞ்சு வச்சிருக்கிறியப்பா, உன்னை நம்பி சாப்பிட்டோமே அப்படின்னா, சரி ஒரு 300 ரூபா வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு வைங்களேன். சாப்பிட முடியாமல் திரும்பி வந்துட்டோம்னா, அந்த 300 ரூபா நமக்கு என்னவா தெரியாது, பெருசாக தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் பாஸ்டரமாக அந்த 300 ரூபா காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா, கர்த்தருடைய பணத்தை நீ இந்த மாதிரி செலவு பண்ண ஆண்டவர் ஒன்றை அடிக்காமல் ஒட்டுருவாரா? காத்து செலவு பண்ணு, கர்த்தருடைய பிள்ளைங்க கொடுக்குற பணம் 100 ரூபா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போது சில நேரங்களில் நமக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறது நமக்கு பெருசாக என்ன செய்யாது தெரியாது. நம்ம வேஸ்ட் பண்ணலாம், ஆனால் யார் வேஸ்ட் பண்ணக்கூடாது? மனைவி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் எவ்வளோ வேணாலும் வேஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் தூக்கி கொடுக்கலாம், ஆனால் யாரும் கொடுக்கக்கூடாது. அதனால நான் தூக்கி கொடுங்கன்னு சொல்லலை, அதான் திரும்ப திரும்ப பேசுகிறேன். நீங்கள் வீட்டில் போய் சண்டையை ஒன்று பண்ணிடக்கூடாது. அப்படி நான் பாஸ்டர் தான் சொன்னார்ல, அவ்வளோதான், கேட்கக்கூடாதுன்னு சொன்னார்ல, நான் நாளைக்கு காலையில் இதை கழட்டி எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் பொருளை குறித்து கேட்கக்கூடாது அப்படின்றதான் போகிறீங்க. நிறைய பேர் இப்போ நம்ம ஆட்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னோன்னா அதனுடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை அப்படின்னா இதையே பிடிச்சி உட்காந்துருவாங்க, பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார் அப்படி. அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால உங்களுடைய பொருட்களை நஷ்டப்படுத்தக்கூடாது, இழந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொருள், உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த பொருள், அதை நீங்கள் பயன்படுத்துகிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் அதனால இனி பிரச்சனை என்ன செய்யக்கூடாதுன்னா வரவே கூடாது. ஆமென் சொல்லுவோம். நம்பர் 2, ரெண்டாவது,
வாசிக்கலாம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ள இரண்டாவது நமக்கு யார் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு ஈசாக்கினுடைய அந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 27ஆம் அதிகாரத்தில் ஓகே 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொண்டீர்களா? ஆதியாகமம் 27:1 ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானே, என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். கவனிங்க, பொதுவாக வந்து எல்லாருடைய கல்யாணத்துலையுமே வந்து பாஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி யாருடைய சாப்டரை கொண்டு வந்துடுவாங்க? ஈசாக்கு ரெபேக்காள். ஒருவேளை அந்த செய்தியில் வந்து அந்த ஈசாக்கு ரெபேக்காள் வரலைன்னா கூட அந்த வசனம் வாசிக்கிறதுக்கு ஒரு சாப்டர் எடுக்கிறாங்க பாருங்களேன். அந்த சாப்டரில் யாருடைய சம்பவம் வரும் அப்படின்னா ஈசாக்கு ரெபேக்காளுடைய சம்பவம் வந்துடும். ஏன் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில இணைக்கப்பட்டதுல பெஸ்ட் குவாலிட்டி உள்ள ஒரு கணவன் மனைவி யார் அப்படின்னா இவங்க 2 பேரும் தான். 2 பேருடைய திருமண வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகா அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஆபிரகாம் அவனுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்லுவான், ஏப்பா என் பையனுக்கு ஒரு பொண்ணு தேவை, இங்கே எங்கேயுமே பிடிக்காத, என் சொந்த ஊருக்கு போயிட்டு பிடிச்சிட்டு வா, நீ என் பிள்ளைய கூட்டிட்டு போயெல்லாம் காமிக்க கூடாது, நீ போற கர்த்தர் எனக்கு பிள்ளைக்கு ஏற்ற மனைவியை கொடுப்பாருன்னு சொல்லி இவனும் ஜோம் பண்ணிட்டு போய் அடையாளத்தை கேட்டு அதே போல ரெபேக்காள் வந்து அழகான ஒரு பெண்ணு வந்து வராங்க. ஈசாக்கு தன்னுடைய மனைவி தன்னை சந்திக்கிறதுக்கு தூரத்தில் வரும்போது வேதம் சொல்லுது அவன் தியானம் பண்ணி கொண்டு வெளியே வந்தான். ஸோ தனக்கு கல்யாணம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் போகும்போது ப்ரேயர் லைஃப் ஃபர்ஸ்ட். ரெபேக்காள் வந்து ஈசாக்க ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கறான் அப்படின்னா தேவ சமூகத்தில் பார்த்துறான். 2 பேருக்குள்ள அப்படி மேட்ச் ஆகும் ரொம்ப அழகா இருக்கும். உடனே இவன் ஈசாக்கு வெளியே வந்தோன்னா இவ கேட்பா, உடனே கெஸ் பண்ணிடுவான் அவரா தான் இருக்கலாம் அப்படின்னு. அங்க நடந்து வர்றாரு யாருன்னு கேட்டா அவர் தான்ப்பா அவனை கட்டிக்க போறவன. உடனே ஒட்டகத்தை வீடு கீழே இறங்கி முக்காடை போட்டுட்டு அவரை கனம் பண்றான் என் தகப்பன். அவ்வளோ 2 பேருக்குள்ளே மேட்ச். அப்புறம் ஈசாக்குனுடைய கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு வரான், அவனுடைய தாயாருடைய கூடாரத்துக்குள்ள கூட்டு வர்றான். வேதம் சொல்லுது ஈசாக்கு தன்னுடைய தாய்க்காக இருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். இன்னும் நீங்க ஒரு இடத்துல பார்க்கும்போது இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நாட்டு ராஜாவே பார்த்துட்டு, ஏன்பா அவன் உனக்கு மனைவியா இருக்கும்போது நீ எதுக்குப்பா இப்படி சொதப்பலாம் என்கிட்ட, உன்னுடைய சகோதரின்னு சொன்ன அப்படின்னு ஒரு சண்டை வந்துச்சு அந்த இடத்துல. அப்படி 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா, அவ்வளோ ஐக்கியமா, அதான் அவ்வளோ அழகான அந்த ரொம்ப மேட்ச்டான கப்பிள்ஸ் அப்படின்னா அவங்க 2 பேரும் தான். ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இவங்க 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா, அவ்வளோ ஐக்கியமா இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ என்ன ஆண்டவர் கொடுக்குறாரு அவங்களுக்கு? அவர் 2 பேரும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் தாண்டி அவங்களுக்கு இப்போ குழந்தை கிடைக்குது. இந்த குழந்தை வச்சு ஆண்டவர் வந்து 2 பேரை கொடுத்தார். யாரு? ஏசா, யாக்கோபு. 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க. இது வரைக்கும் ஆடுனாங்க, பாடுனாங்க, விளையாண்டாங்க, மதிச்சாங்க, முக்காடை போட்டுட்டாங்க. ஈசாக்குக்கு ஒரே ஆறுதல் தான். ஆனா இந்த புள்ள பிறந்துச்சோ இல்லையோ இவங்க 2 பேருக்குள்ள என்ன வந்துருச்சு? ஹலோ, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கல்யாணத்தில் குழந்தை கிடைக்கிறது வரைக்கும் கணவன் மனைவி 2 பேர் ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்க. பிள்ளை வர்றதற்கு முன்னாடி வரைக்கும் சண்டை போட்ட அரை மணி நேரத்தில் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒரே நாளில் பேசிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரச்சனை யாரால தான் அப்படின்னா, என்னைக்கு பிள்ளைய பெத்தெடுத்தாங்களோ அன்னையிலேருந்து இவங்க 2 பேரும் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்க கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ள
ரெண்டாவது யார் வந்துடக்கூடாது? ஹலோ, கேட்கல, சொல்லுங்க எல்லாரும். பிள்ளைங்க வந்துடக்கூடாது. ஆனா இந்த ஈசாக்குனுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன அப்படின்னா, பிள்ளைங்க ஏசா யாக்கோபுன்னு 2 பேர் வந்துட்டாங்க. இவங்க கணவன் மனைவியினுடைய உறவு அப்படியே பிரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா, அம்மா வந்து யாக்கோபை கையில் எடுத்துட்டாங்க, அப்பா வந்து ஏசாவை கையில் எடுத்துட்டாரு. அப்பா ஏசாவை மட்டும் தனியா கூப்பிட்டு, எப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ வனத்திற்கு போய் ஒரு அழகான ஃபுட்டு எனக்காக செஞ்சுட்டு வான்னு அவங்க அப்பா சொல்றாரு. இதை அவங்க அம்மா கேட்டுக்கொண்டிருந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பா உங்க அண்ணன் அனுப்பிட்டாரு, நீ இங்க வாப்பா நான் உனக்கு சமைச்சு கொடுத்தேன்னு இவனுக்கு சமைச்சு கொடுத்து தனியா ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைச்சிட்டாங்க. அப்போ 2 பேருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒன்னஸ பிள்ளைங்க இப்ப இங்க இருக்கிறவங்க உங்களை கேட்டு பாருங்க. நான் சொல்றேன், குழந்தைகளுக்கு முன்பாக நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆனா குழந்தைகளுக்கு முன்பாக நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்ற ஒன்னாவது உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக ஒரு 30 வயதுல ஒரு பொண்ணுக்கு வந்து திருமண காரியத்திற்காக வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லுது. அப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கூப்பிட்டு என்கிட்ட வந்து, பாஸ்டர் இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க, 30 வயசு ஆக போகுது, கல்யாணம் வேணான்ட்டு இருக்கிறா, நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு தனியாக பேசுகிறேன். ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, உனக்குன்னு ஒரு குழந்தைங்க வரும், அதை எடுக்கணும்னு உங்கள் அம்மா அப்பா ஆசைப்படுவாங்கல்ல, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறா, பாஸ்டர் நான் கல்யாணம் வேணான்னு சொல்கிறதுக்கு காரணமே எங்கள் அம்மா அப்பா தான் அப்படின்றா. என்ன உங்கள் அம்மா அப்பா காரணம் அப்படின்னு கேட்டால், பயமாக சண்டை போட்டே இருக்காங்க பாஸ்டர், 2 பேரும் ஒரே பிரச்சனையா இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒரு நாள்ல சமாதானமா இருந்து நான் பார்த்ததே இல்லை, சந்தோஷம்ன்றது அவங்களுக்குள்ள எந்த இதுவுமே பார்த்தது இல்லை. இவங்க இப்படி வாழ்றதுக்கு நாளைக்கு நம்மவும் போய் கல்யாணம் பண்ணி இப்படிதான் வாழ போறோம், நம்மளை புரிஞ்சுக்காத ஒரு கணவனார் வர போறாரு, அதனால எனக்கு கல்யாண வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இல்லை பாஸ்டர், என்னை விட்டுருங்க, என்னை கம்பல் பண்ணாதீங்கன்றா. அப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாமலே உங்க பிள்ளைங்க நீங்க 2 பேரும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறீங்கன்றத பார்க்குறாங்க. நான் வந்து பாஸ்டர் அம்மாவுக்கு சகல உரிமையும் கொடுத்துருக்குறேன் பிள்ளைகளை பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு முக்கியமாக வெளியே போகணும், அவங்க என்ன இந்த ஜோமாச்சி வீட்டுக்கு தான் போவாங்க அடிக்கடி, அந்த ஜோமாம்மா வீட்டுக்கு அவங்க போகும்போது கூட அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு டே போ அப்படின்னு அனுப்பி விடலாம். ஆனால் ஒரு வார்த்தை டேடிகிட்ட கேட்டு போயிருப்பா, டேடிகிட்ட கேட்டு போயிரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கலாம்ப்பா, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கலாம்ப்பா. ஒரு நாள் கூட ஒரு பையனை அவங்க பிடிச்சி இன்னொரு பையனை நான் பிடிச்சி 2 பேரும் நாங்கள் வந்து 2 பேரை வளர்த்துட்டு இருக்கல. எங்களை பொறுத்த அளவில் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். இவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் எங்கள் அன்பை பிரிக்கிறதுக்கு இடம் கொடுத்ததே இல்லை, இடம் கொடுத்ததே இல்லை. அவங்கள வளர்த்தணும், அவங்களுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுருவோம். ஆனால் நிறைய பேர் பிள்ளைகளுக்காக வழக்காடி பிள்ளைகளுக்காக தரப்பில் நின்று இல்லைன்னா யாரோ ஒருத்தரை பிடிச்சி கொண்டாடிட்டு, நான் சொல்கிறேன், பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் மனைவி உங்களுக்கு தூரமாயிடக்கூடாது, பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் கணவன் உங்களுக்கு தூரமாயிடக்கூடாது. நீங்கள் நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் இருக்க போகிறவங்க யார் தான்? சத்தமாக சொல்லுங்கள். அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் வரும்போது உங்கள் பிள்ளைங்க உங்கள் கூட இருப்பாங்களா? ஹலோ, கேட்கல, சத்தமா சொல்லுங்க பிரதர்ஸ், எல்லாம் சொல்லுங்க. உங்க பொம்பளை பிள்ளை உங்களோட இருக்குமா பிரதர்? நீங்க உங்க மனைவி உங்க அம்மாட்ட விட்டீங்களா? உங்க அப்பாட்ட விட்டீங்களா? நீங்க நேசிக்கிற பொம்பளை பிள்ளை உங்களோட இருக்காது. அப்படி ஒருவேளை எங்க அப்பா வசதி, எங்க அப்பா பெரிய ஆள், எங்க அப்பா மீசையை முறுக்குன அப்படின்னா, அப்போ உங்க அப்பாவோடய போய் ஒரு அப்படிப்பட்ட ஆண்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. என்ன ஒரு 22 இயர்ஸ் 23 இயர்ஸ் 24 இயர்ஸ் வரைக்கும் தான் நம்ம கூட இருக்க போறாங்க. அதுக்கு மேல அந்த பிள்ளைகளை உங்க கூட வச்சிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு என்னவா தான் மாறும். ஹலோ ஹலோ, அப்படி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ விடலை அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். அது நான் இங்க இருக்கிற நான் சொல்றேன், அம்மா உங்க பையனை உங்க முந்தானிலே முடிச்சு வச்சுக்கலாமா, நீங்க அப்படியே உள்ளே வச்சிருக்கிறீங்க, அது பொண்ணா தங்கமா அப்படி வச்சிருக்காங்க. ஆனா நான் நம்புறேன், கல்யாணம் வரைக்கும் தான்மா உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்க பையன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, மம்மி டாடா மம்மி. அப்படி ஒருவேளை பிள்ளையினுடைய வாழ்க்கையில உள்ள புகுந்து அவன் இன்னைக்கு வந்தாதான்டா,
நான் தாண்டா உன்னை பெத்தேன், நான் தாண்டா உன்னை சுமந்தேன், நான் உன்னை எப்படி பார்த்தேன்னு தெரியுமா, வயிற்ற கட்டினண்டா, வாயை கட்டினண்டா அப்படின்னு சொன்னா அந்த வந்திருக்கிற மருமன் என்ன சொல்றான்னா, ஆமாப்பா உங்க அம்மா உன்னை வயிற்ற கட்டி வாயை கட்டி உன்னை வளர்த்துட்டாங்க, நீ உங்க அம்மா கூடயே இருந்திருப்பா, நான் எங்க அம்மா கூட இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பிள்ளைங்க எப்படிதான் இருக்கிறாங்க? ஹலோ, என்ன எல்லாரும் அடிக்கிற மாதிரி பாக்குறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஏதோ ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் இல்லையே. இல்லை, நீங்கள் முறைக்கிற மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ. இல்லைங்க, அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க, அவங்க கூட இருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த கணவன் மனைவியினுடைய உறவு தாங்க அவங்கள நீடிக்கும். நீங்கள் தான் 2 பேர், நீங்கள் தான் இருக்க போறீங்க, நீங்கள் தான் வாழ போறீங்க, நீங்கள் தான் ஒன்றா இருக்க போறீங்க. அதனால் இன்னைக்கு 2வது ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள யார் வந்துடக்கூடாது. சத்தமாக கேட்கல. மனைவி பிள்ளைய அடிச்சுட்டு இருக்கும்போது, ஏய் நாய பேய, உனக்கு அறிவு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிற, என் பிள்ளை எதுக்கடி அடிக்கிற அப்படின்னு கேட்டு சண்டைக்கு போயிடுவாங்க நிறைய பேர். இவங்க யாரும் போது மனுஷன் உங்கள் பலத்தை போய் பிள்ளைங்கள்ட்ட காமிச்சிங்கன்னா அவன் எப்படி தாங்கும்? அந்த குழந்தை தாங்காதில்ல. அந்த குழந்தை அந்த நாளிலிருந்தே தெரியும், நீங்கள் இப்படி தான் எதுக்குனாலும் என்னையும் சேர்த்து தான் அடிச்சுட்டு இருப்பீங்க. பா மொரட்டு மனுஷன் போங்க, அப்பா மொரடாப்பா, அவரோட எல்லாம் போகாதப்பா, வாப்பா அப்படின்னு பிடிச்சி பிள்ளைக்காக வழக்காடி யாருக்குள்ள பிரிவினை வந்துடக்கூடாது. நிறைய பேர் கணவன் சோறு அவ சரியாக ஊட்டுறதில்ல பாஸ்டர். யாருக்கு? ஹலோ, சோறு ஊட்ட மாட்டேங்கிறா, சாப்பாடே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா, பிள்ளையை கவனிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. ஆமாம், இவர் பெத்தெடுத்துட்டார். நிறையா நீங்கள் லிட்டரலாக என்கிட்ட வர்றது சொல்கிறேன். நிறைய ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான கோவம். என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவள் பிள்ளையை கவனிக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு என்ன வேலை? பிள்ளையை கவனிக்காமல் என்ன வேலை? ஏன் ஒரு நாள் கவனிச்சு பாருங்களேன். அப்படிதான் இங்கே பாருங்கள், ரோபோட் மாதிரி 4-5 ஓடிட்டு கிடக்குது பாருங்களேன். பா சாமி, இத்தனை பேர் 4 பேர் உட்கார வச்சு 4 பேருடைய தலையில மிளகா அரைச்சிட்டு அங்கங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்களேன். ஒரு நாள் பார்த்தாதாங்க புரியும், ஒரு நாள் பார்த்தாதாங்க புரியும். அதனால் பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதுக்கு அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியுமா தெரியாதா? பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக பெத்த வயிறு தானே, எப்போனாலும் ஒரு இடக்கு செய்யும். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இல்லை அவனுக்கு ஹைஜீனிக்காக ஊட்டுறது இல்லை, எதாவது ஊட்டுறது இல்லையாம்மா. நான் பாருங்க பாஸ்டர், எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போடுறேன், நான் பாருங்க இங்கே இதை வாங்கி போடுறேன், அதை வாங்கி போடுறேன், இதை வாங்கி போடுறேன், ஒன்றையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறேன். நீங்கள் எதுக்கு வாங்கி போடுறீங்க? அவங்க செய்யக்கூடியதை வாங்கிட்டோம், நீங்கள் இஷ்டம். அதனால் அவர்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட பிரச்சனை வந்துடக்கூடாது. நான் சொல்கிறேன், பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைய பார்த்து, என்னம்மா சாப்பிட்டியா, டீ குடிச்சியா, உங்கள் அம்மா ஏதாவது செஞ்சு கொடுத்தாளா அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் அம்மா ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்களான்னு கேட்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பார்த்து, நீ ஏதாவது சாப்பிட்டியாம்மா, நீ செஞ்சு சாப்பிட்றதே இல்லை, நீ இது ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லு. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைகளுக்கு கேட்குறத நிறைய அப்பாங்க நிறைய அம்மாங்க பிள்ளைங்க எது ஆசைப்பட்டு கேட்டாலும் என்ன பண்ணிடுறாங்க, வாங்கி கொடுத்துறாங்க. எது ஆசைப்பட்டு கேட்டாலும் வாங்கி கொடுத்துறாங்க, சரிம்மா. ஆனால் அதே நேரத்தில் மனைவி, அதே நேரத்தில் கணவன் ஆசைப்பட்டான், ஏன் உனக்கு என்ன வயசு நினைப்பா, உனக்கு என்ன 22 வயசு நினைப்பா, என்னது இது? இல்லை உங்கள் குடும்ப வாழ்க்கையை யார் பிரிச்சிடக்கூடாது அப்படின்னா, ஒரு நாளும் பிள்ளைங்க வந்து உங்கள் 2 பேருடைய உறவுக்குள்ளையும் யார் உள்ள வரக்கூடாது. ஆமேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அவங்கள செட்டில் பண்ணி நீட்டாக அவங்களுக்கு வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்க. அது நீங்கள் 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்னொன்று உண்டு, ஓகே நம்ம அம்மா அப்பா மாதிரி நம்ம வாழணும். நம்ம தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம், நம்ம தான் அவங்களுக்கு பாடம், நான் தான் பாடம். 2 பேருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு தாட்டு வர்றதற்கு நாங்கள் எட்டமே கொடுத்ததில்லைங்க, எட்டமே கொடுத்ததில்லை. டேடி என்ன மட்டும்தான் பேசுகிறாரு அப்படின்னா கட்சி அடிக்கடி மாற்றிக்குவோம். ஒரு நாள் வந்து அவன் சின்னவன் வந்து, நீ யார் செல்லன்னு கேட்டான், என்ன பார்த்து கேட்பான் அப்படின்வான். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு குறும் பண்ணியிருப்பான், அப்படியே கிள்ளும்போது நீ யார் செல்லன்னு கேட்டான். நான் வந்து ஏதாவது ஒரு முத்தம் கொடுத்தேன் அப்படின்னா, நீ யார் செல்லம் அப்படின்னு, நீ யார், உன்னை யார் பெத்தா அப்படின்னு கேட்டா, டேடி தான் என்ன பெத்தார் அப்படின்னு. பெத்ததே நானாடா, பரவாயில்லையடா, அதே மாற்றிட்டேடா ஒரே நிமிஷத்தில். அடுத்த நாள் கேட்டா, உன்னை பெத்தது யாருன்னு கேட்டா, என்ன மம்மி தான் பெத்தாங்க, நீங்கள் எல்லாம் பெக்கவே இல்லை. நாங்களே அப்படி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துடுறோம். அப்படி ஒருவேளை அவங்க வந்து அப்படி பாகுபாடு பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அப்படி கவனிச்சிடக்கூடாதுன்றது. ஸோ அதில் நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா,
கவனமாக இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். இப்பொழுது உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள் உங்களை 2 பேரையும் பிரித்து விட்டார்களா? யாரக்குறைய பிரிச்சுட்டாங்க பாஸ்டர். இவன் வந்தானோ இல்லையோ, அவங்க அப்பாவை என்னை விட்டு பிரிச்சிட்டான் பாஸ்டர். புள்ள 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 புள்ளன்னு எப்போ பார்த்தாலும் அவன் தான். இல்லைங்க, இல்லை. ஆமேன். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஜாலியாக புதுமண தம்பதிகளை மாதிரி அப்படியே சந்தோஷமாக எங்கேயாவது போய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. நல்ல சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் வருதா பாருங்களேன். ஐயோ வேணாப்பா ஜாமி அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் பார்த்தா. இதுக்கு நமக்கு கண்ணெல்லாம் பிதுங்கி தள்ளுது. இனி வேற அப்படின்னு இல்லாமல் 2 பேருமே அப்படி வாழ்க்கை. ஆமேன். அவங்க 2 பேரையும் ப்ளஸ் பண்ணி அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அவங்கள செட்டில் பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய். எனக்கு மனைவி, எனக்கு கணவன். நம்பர் 3, 3வது ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கலாமா? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படி நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவன் பெரியவனாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தானிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். அவள் தன்னோடே வர மனது உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. ஆமென். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரூத் என்கிற ஒரு அந்நிய நாட்டு பெண் தேவனுடைய பிள்ளையாகிய இந்த நகோமி என்கிற அவருடைய குடும்பத்திலே இணைக்கப்படுகிறாள். இணைக்கப்பட்டதற்கு பிறகு திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்புகள் வருகிறது. இப்போ இவங்க பார்த்து நகோமி சொல்கிறாங்க, என் மக்களே, நீங்கள் என் கூட வாழ முடியாது, நீங்கள் எல்லாம் போயிருங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓர்வாள் தன்னுடைய மாமியாரை முத்தம் செய்துவிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் மாமி அப்படின்னு போயிட்டான். ஆனால் ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இல்லை, மரணமே அல்லாமல் உங்களை விட்டு என்னை எதுவுமே பிரிக்காது. நான் எங்கள் வீட்டுக்கு மட்டும் நான் திரும்பி என்ன செய்ய மாட்டேன்னா போக மாட்டேன். செத்தா கூட உங்கள் கூட தான் நான் சாகுவேன். நீ ஆராதிக்கிற தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி இந்த மாமியாரோடே வருகிற சம்பவம் உங்களுக்கு தெரியும். வந்த உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. அந்த வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அது ஒரு பெரிய சன்னதியாக மாற்றப்பட்டு ரூத்து ஒரு சரித்திர நாயகியாக மாற்றப்பட்டார். இது உங்களுக்கு தெரியும். இதில் என்ன ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும்னா, ஒரு கணவன் மனைவி இல்லைன்னா நீங்கள் புகுந்த வீடு, நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்கள் 2 பேரையும் எது பிரிச்சிடக்கூடாதுன்னா, உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் மனுஷங்க யாருமே உங்கள் கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ள வரவே கூடாது. நம்பர் 1, ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருடைய உறவில் எது வந்துடக்கூடாது? சொல்லுங்க சத்தமா. பொருட்கள் உங்கள் 2 பேருடைய உறவுக்குள்ள வரக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது உங்கள் 2 பேருடைய உறவுக்குள்ள ஒரு நாள் என்ன வந்துடக்கூடாதுன்னா, பிள்ளைகள் உங்களுடைய உறவுக்குள்ள குறுக்க வந்து நின்றக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவதாக வேதம் நமக்கு சொல்லுது, ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ள 3rd person, 3வது நபர், அது உங்கள் வீட்டு சைடுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம், சிஸ்டருடைய வீட்டில் இருக்கிற சைடில் இருக்கிற அம்மா அப்பா இருக்கலாம். 3வது நபர் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? கேட்கல?
சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. தேர்ட் பர்சன், மூணாவது நபர்கள் உங்க பிரச்சனையை தீர்க்கிறதற்கு வர. அடிச்சாலும் சண்டை போட்டாலும் பிடிச்சாலும் நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கணும்? கேட்கல? இங்க இருந்து சண்டை வந்தோன்னா ஃபோன் போட்டு யாருக்கு சொல்லிடக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இப்போ கொடுமையான ஆளா இருக்காருமா, மாமி அப்படிம்மா இப்படிம்மா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நீங்களே மூணாவது நபரை உள்ள கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா, நான் சொல்றேன், சில நேரத்தில் அந்த மூணாவது நபரை நீங்க உள்ள விட்டதுனால உங்க குடும்பத்தையே நீங்க இழக்க வேண்டியது வந்துடும். உங்க கணவன் மனைவி நிரந்தரமான பிரிவுக்குள்ள கூட அவங்க தள்ளிடுவாங்க. யாரையுமே அவங்க அம்மா அப்பாவும் உள்ள வர வேண்டாம், உங்க அம்மா அப்பாவும் உள்ள வர வேண்டாங்க. உங்களை தானே கர்த்தர் ஒண்ணா இணைச்சிருக்கிறார். நீங்க கணவன், நீங்க மனைவி, ஒரு பிரச்சனை வந்துருச்சா, ஓகே நம்ம 2 பேரும் பேசி ரெடி பண்ணிக்குவோம். 2 பேரும் பேசி, அப்படி முடியலையா கர்த்தர் சமூகத்துல கொண்டு போய் வைப்போம். அப்படியும் முடியலையா ஏதோ ஒரு தேவ ஊழிய நல்ல ஆண்டவரோட நடக்கிற மனுஷன், உங்களுடைய பிரச்சனையை வெளியே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத ஒரு தேவனுடைய மனுஷன், அந்த மனுஷனிடத்துல போய் சொல்லி ஒரு ஆலோசனை கேட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றதை விட்டுட்டு நீங்க உங்களுடைய பிரச்சனையை மூணாவது ஒரு நபரிடத்துல எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க எவ்வளவு திட்டம் போட்டாலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நீங்க பார்க்க போறது இல்லவே இல்லை. நான் தான் அந்த திருமணத்தை நடத்தி வச்சேன். ரொம்ப வருத்தமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே அந்த திருமணத்தை நடத்தி வச்சேன். அழகான பையன், அழகான பொண்ணு. திடீர்னு 2 பேருக்குள்ளேயும் சண்டை. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில் இருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ள சண்டையை இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, இவர் ரொம்ப மோசம், அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நீங்க வா நம்ம இவனை சும்மா விட்டா சரி வராது, ஆள் வச்சு இவனை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த டீம்ல அரசியல்ல இருக்கிற ஒரு சிலரை கூப்பிட்டு, இந்த மாதிரி மாப்பிள்ளை கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்கு, அப்படி பொண்ணை நிம்மதியாக விட மாட்டேங்கிறாரு, ஒரு மிரட்டுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 4-5 பேர் சேர்ந்து இந்த பையனை மிரட்டிட்டாங்க. இவன் மிரட்டின உடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். இவன் என்ன பண்ணிட்டானா, நீ அவங்க என்ன மிரட்டுறது, நீ ஆள் வச்சு அவன் என்ன மிரட்டுறான், செட் ஆகாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சு கோர்ட்டு கேஸுக்கு போய் இந்த பொண்ணு திடீர்னு கேட்டுச்சு, எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டுச்சு, நஷ்டஈடு எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு. இந்த பையன் ஒரு வக்கீல்கிட்ட போனா, இந்த பையனுடைய வக்கீல் சரியான ஒரு வக்கீல். அவர் என்ன பண்ணிட்டாரா, நீ விட்டுறா, நீ தப்பானல, நீ உன் மனைவியோட சேர்ந்து வாழ விருப்பறியா? எஸ் நான் வாழ விருப்பறேன், அவன் எப்போ வந்தாலும் கூப்பிட்றேன் அப்படின்னு. ஜட்ஜி அவன்கிட்ட பேசுறாங்க, ஜட்ஜி அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க. அவன் தம்பி உன் கூட வாழ நினைக்கிறான், நீ நினைக்கலையா அப்படின்னு கேட்டான். எனக்கு வேணான்னு, எனக்கு பணம் மட்டும் தான், எனக்கு வேணான்னுச்சு. அவங்க கடைசியில் அவர் ஒரு 3 வருஷம் இந்த வக்கீல் அந்த கேஸை போட்டு இழுத்துட்டு வெறும் 2.25 லட்சம் ரூபாய் 2.25 லட்சம் ரூபாவை அந்த பொண்ணுடைய கையில கொடுத்து 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஒரு குழந்தையும் இருக்கு. இன்னைக்கு தெரியாது, ஒரு 10 வருஷம் தாண்டி அந்த பிள்ளையினுடைய நிலைமை நீங்க நினைச்சு பாருங்க. அவங்க அப்பா எத்தனை வருஷம் இருந்துட போறாரு. நான் தான் அந்த பொண்ணுகிட்ட கிடையாமா, அப்பா எத்தனை வருஷமா இருந்துட போறாரு, அம்மா எத்தனை வருஷமா இருந்துட போறாங்க, நீங்க தான் வாழ போறவங்க. அப்பா இன்னும் கொஞ்சம் நாள்ல பலவீனம் ஆயிடுவாரு, அவர் வயசு சென்றா ஆயிடுவார். நீங்க விட்டுறாதப்பா, உங்க கணவனார் உனக்கு முக்கியம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படிதான் இருக்கும், சரி பார்க்கலாம், ஜோம் பண்ணலாம். கேட்கவே இல்லை. எனக்கு எங்க அப்பா தான் பெருசு, எனக்கு அங்க அப்பா தான் பெருசு. நீங்க பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்த நபர்களா இருந்தா, ஒரு நாள் உங்க பிள்ளைங்க உங்க கணவனாரை குறிச்சோ இல்ல உங்க மனைவியை குறிச்சோ உங்க பிள்ளைகள் சொல்லுகிறத என்கரேஜே பண்ணாதீங்க, குறை சொல்றதை என்கரேஜே பண்ணாதீங்க. குடும்பம்னா அப்படிதாமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தாமா போகணும். அந்த ஒரு வார்த்தையோட இன்னும் இங்க இருக்கிற சகோதரிகளுக்கு ரொம்ப கிளியரா சொல்றேன், தயவு செய்து உங்க வீட்டில் நடக்கிறத யாருக்கும் போன் போட்டு என்ன பண்ணாதீங்க, யாருக்குமே தெரியவே கூடாது. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் யாருக்கு தெரியணும்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல வச்சிருங்கன்னா, கர்த்தர் மேல். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட்டார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார், ஆண்டவர் அந்த நபரிடத்துல உங்களுக்காக பேசுவார். தேர்ட் பர்சனை உள்ள அல்லவே பண்ணாதீங்க. வேணாம்மா, நீ விட்டுருமா, என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்க. அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க, நண்பர்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க, சொந்தக்காரங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. ஆனால் யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, உள்ள மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, உங்கள் திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி ஒன்றானதற்கு பிறகு மூணாவது ஒரு நபர் வரவே கேட்கல. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, வரவே கூடாது. அது அம்மாவாக இருந்தாலும் சரி. ஆனால் கொடுமைங்க, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அம்மா அப்பாவே தஞ்சம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்புங்க. கையை பிடிச்சாச்சா, அதுக்கப்புறம் உங்க வீடு எந்த வீடு தான்,
அதே மாதிரி உங்களுக்கு யாரு தான்? அதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொன்னேன். விதமாய் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இங்க குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் கேட்கல. அது உங்களுக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் மறக்க சொல்றான்னு தெரியல. நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுருப்பீங்களோன்னு தெரியல. தகப்பன் வீட்டை எங்க அப்பா எப்படி என்ன கூட்டிட்டு போவார் தெரியுமா? அந்த டிவிஎஸ் 50ல நீங்களும் வச்சிருக்கிறீங்களே. உங்க புல்லட் அப்படி இல்லை. இவர் புல்லட் வச்சிருக்காரு, அவங்க அப்பா டிவிஎஸ் 50ல கூட்டு போனார். டிவிஎஸ் 50 சொகுசா இருந்தாமா, புல்லட் சொகுசா இல்லையாமா. எங்கள் அப்பா எனக்கு ஊட்டி விடுவார் அப்படின்னு. ஆமாம், காலம் முழுவதும் உங்கள் அப்பா ஊட்டியே விட்டுருப்பார். எங்கள் அப்பா அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், அதை பண்ணுவார். இந்த ஊர் இப்போ இந்த அம்மா அப்பாவுடைய பெருமை பேசிய ஆயிரக்கணக்கான குடும்பம் கெட்டு போயிருங்க. என்ன அப்பாவை பற்றி பேச? ஆமாம், கணவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் யாரை பற்றி பெருமையாக பேசணும்னா எங்கள் கணவனார். அதுக்கப்புறம் யாரை பற்றி பெருமையாக பேசணும்னா என் மனைவி. எங்கள் அம்மா சமைச்சாங்கன்னா சும்மா 4 வீட்டுக்கு மணக்கும் தெரியுமா? மீன் குழம்பு வச்சாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நீயும் 15 வருஷமா குப்பை கொட்டி தான் இருக்கிற. யாரு? உடனே இந்த அம்மாங்கெல்லாம் மோசமான அம்மாங்க, உங்க அம்மாவே கட்டிக்க வேண்டியதாரு அப்படின்னா உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க, அவங்க சமைச்சு மீன் குழம்பு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்ருங்க, நான் வேணா கிளம்பிக்கிறேன். அப்பா என்ன பேச்சுன்னு நினைக்கிறீங்க சாமி? நிறைய பேருடைய வீட்டுக்கு உள்ள பூந்து ஒரு கேமரா செட் பண்ணி ஒரு ஆடியோ மட்டும் செட் பண்ணிட்டோன்னா இவங்க மனம் திரும்பினவங்களான்றதை கண்டுபிடிக்கவே முடியாதப்பா சாமி, கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ, இங்கே வந்து அல்லேலூயா சோத்திரம், இங்கே வந்து பாஸ்டர் பிரைஸ் லார்ட் அல்லேலூயா ஆண்டவரே நல்லவர் வல்லவர் நாங்கள். ஆனால் வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு சகோதரனும் திருமணம் ஆனதற்கு பிறகு அம்மா அப்பா நம்ம லைஃபுக்குள்ள உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அவங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வர சண்டை போட்டாலும் பிரச்சனை பண்ணாலும் சரி பண்ண வேண்டியது யார் அப்படின்னா நீங்களே அதை ரெடி பண்ணிக்கிங்க. அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நான் என்ன பண்ண மாட்டேன்னா 3வது நபரை உள்ளே வர்றதற்கு அலோவ் பண்ண ஆமீன் சொல்லுங்கள் பார்க்க. ஆனால் ஜென்டிலான மாமியார் மாமனார் யார் அப்படின்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா என்று ஆக மாட்டாங்க, என்ன சொன்னாலும் ஆக மாட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க அப்படி, நிறைய பேரை பார்த்துருக்குறேன். பொண்ணு வந்து அப்படி கதறிட்டு நிற்கும், கெஞ்சிட்டு நிற்கும், அப்பா என்னால் வாழவே முடியாதப்பான்னு சொல்லுவோம். பாத்ரூமில் போய் அழுவார். ஆனால் பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவார், இந்த பாரு அப்பா கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவ்வளோ செலவு பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நீ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீ வாழ்ந்துரு, நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வார், நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து அழுவார். அதாங்க சரியான அப்பா, சரியான அம்மா. குடும்பன்றது அப்படிதாம்மா. சில நேரத்தில் ஆண்கள் நல்லா இருப்பாங்க, சில நேரத்தில் கோவப்படுவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா, பரவாயில்ல கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, நீ என்னம்மா பெரிய இதாக பண்ணுற, நீ போய் அதெல்லாம் பண்ணு, நீ ஆண்டோடைய சமூகத்தில் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தனியாக வந்து ஓன்னு அழுவாங்க, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட நிலைமை. ஆனால் ஒரு நாள் கூட கணவனார்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க, தன்னுடைய மருமகன்கிட்டையோ தன்னுடைய மருமகள்கிட்ட காமிக்கவே மாட்டாங்க. சரிப்பா சரிப்பா நீங்கள் நல்லா இருக்கும்ப்பா. இதாங்க ஜென்டிலான மாமியார் மாமனார். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன், பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி மருமகனை வெறுத்த எந்த பிள்ளையும் கணவனாரோட சரியாக வாழவே இல்லை. அதே போல் மருமகளை வெறுத்துட்டு பையனை தம்பக்கத்தில் வச்சிருக்கிற எந்த குடும்பத்திலையும் அவங்க பிள்ளையும் அவனுடைய பையனும் மனைவியும் நல்லா வாழ்ந்ததே இல்லைங்க. என் ஊழியத்தில் 20 வருஷத்தில் நான் பார்த்ததை சொல்கிறேன். அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுற எந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களும் வெற்றியாக வரவே இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அம்மா. உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் விடுங்க, அவங்க நிற்கட்டும், அவங்க பிழைக்கட்டும், அவங்க வரட்டும், அவங்க மேலே நிற்க, அவங்க சமாளிச்சுக்குவாங்க, அவங்க சமாளிச்சு. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா சமாளிச்சுக்குவாங்க, விட்டுங்கன்னா சமாளி. அதனால எல்லாருமே இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க, ஆண்டவரே 3rd பர்சன் என் வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வர்ற அளவுக்கு என் வீட்டில் நான் நடந்துக்க மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் சண்டை எத்திக்கிறதுக்கு அவர் யாருங்க வர்றதுக்கு? உங்கள் மாமனார் உங்கள் வீட்டில் சண்டை எத்திக்கிறதுக்கு அவர் யாருங்க? ரசிக்கப்பட்டவரா? உங்களை கல்யாணம் பண்ணி வச்ச பாஸ்டர் அவர்? இல்லை, அவர் எதுக்கு வரணும்? அவர் அரசியல்னா அரசியல்வாதியாக இருந்துட்டு போட்டோம், அவர் வரக்கூடாது. உங்கள் குடும்பத்தினுடைய பிரச்சனையை தீக்கி வைக்கிறதுக்கு நான் நம்புகிறேன் கர்த்தர் வருவாருங்க இறங்கி. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவரை கூப்பிடுங்க, ஒரு சமாதானம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் தர வல்லவராக இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், 3வது நபரை என் குடும்பத்துக்கு உள்ள நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்கல, உள்ள விட மாட்டேன். வேணாம், அவங்க அதுக்காக எல்லாரையும் வெறுக்கணும், சொந்தக்காரங்க நமக்கு வேண்டான்னு நான் என்ன பண்ணலை, சொல்லலை. ஒரு லிமிட்டாக அழகாக அவங்க மெயின்டைன் பண்ணி
வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லும் ஒரு சொல்லிட்டு உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு போன வாரத்தில் வந்து பாசம்மாவுடைய அக்கா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன், ஒரு மேஜர் ஆப்ரேஷன், அவங்களுக்கு வயிற்றில் ஒரு பெரிய கட்டி. அப்போ அவங்க ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. உடனே எங்கள் மாமாவும் சொன்னாங்க, எங்கள் பாஸ் வெஸ்ட்லி அவங்க அம்மா சொன்னாங்க, அப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, ஊழியக்காரங்களை நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அரியலூருக்கு போக முடியாது, திருச்சியில் என்ன பக்கம், நான் போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவேன் அப்படின்ட்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ போகும்போது அம்மா என்ன, பீலாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நான் மதியானம் வரைக்கும் வீட்டில் தான் இருக்கிறேன், பெரம்பலூரில் தான் இருக்கிறேன், நீங்கள் வரதுன்னா இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் உடனே நான் வெஸ்லி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இங்கே தான் இருக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் வந்துட்டீங்கன்னா பார்த்துட்டு கூட போகலாம் அப்படின்னாங்க. சரி பெரியவங்க நம்ம வரதே இல்லை, அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டோம். திருச்சியிலேருந்து பெரம்பலூர் போயிட்டேன். பெரம்பலூர் போன உடனே எனக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக குடியிருக்கிறாங்க. 7 வருஷமாக குடியிருக்கிறாங்க. நான் வந்து 2 டைம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த 2 டைம் போனதில் அந்த வழி எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணாமல் நான் உள்ளே போகிறேன். போயிட்டு பாசம்மாட்ட கேட்குறேன், ஏம்மா உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிற வழி எது அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிலப்பா. எனக்கு அம்மா அப்பா இல்லை, அது யாருக்கு அம்மா அப்பா? உனக்கு அம்மா அப்பா. சரி, எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருக்குது, எனக்கு இந்த வழியே தெரில, எனக்கு போக தெரியாது, நீங்கள் ஒருவேளை சந்தேகமாக இருந்தால் யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. ஹலோ, இப்படிப்பட்ட பாஸ்டம்மாவை வச்சுட்டு நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்கள் தப்பாக பேசலை சிஸ்டர், ஆனால் உங்கள் அக்கா தங்கச்சி கூட 3 மணி நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. டெய்லி 2 மணி நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் அம்மா கிட்ட 3 மணி நேரம் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி என்ன பேசுகிறீங்க? நான் வந்து உங்களை தப்பாக கிரியேட் பண்ணலை சொல்கிறேன். நான் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் அட்டாச்சாக இருக்கிற தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்கள் குடும்பத்துக்கே அவங்க பிரச்சனை பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட பேசணுமான்னு கேட்குறேன். அவங்க அம்மா அப்பா பார்க்க போகிறதுக்கு அவங்க கேட்கல, நான் தான் ஃபோன் பண்ணி அப்பாட்ட பேசினேன். நம்ம வயசானவங்க இல்லாச்சு, அவங்களுக்கு பார்த்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள வந்துடும். நானே பேசி, இல்லைப்பா அவனை இல்லைப்பா நீங்கள் வேணான்னா விட்டுருங்க, உங்களுக்கு எப்படி வசதியாக அது பார்த்து செய்யுங்க அப்படின்னு. இல்லைப்பா போய் பார்த்துடலாம், பெரியவங்க 2 பேர், அவங்க போய் பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம பார்க்க வேறு யார் போகிறோம், சரிப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு நானே ஃபிக்ஸ் பண்ணி நானே பேசி, நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கே தெரியாது. எப்போ பேசுனீங்கன்னு கேட்டேன். அப்பாட்ட நான் ஃபஸ்ட்டே பேசிட்டேன். குடும்ப வாழ்க்கையில் இதுதாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அவங்க அப்பா இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சர், பெரிய ஊழியக்காரருமா, டிவிலெல்லாம் வர்றாரு, அப்பான்னு கூப்பிடத்தான் பாட்டு தாடி வச்சுட்டு போடுவார்ல அவரு தான். சென்னையில் ஒரு லேண்ட் வச்சுருக்குறாங்க, பெரிய லேண்டு, அது கிடைச்சா செட்டில் தான். இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இல்லை அது நான் யோசிக்கவே இல்லை, சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்க ஃபேமிலியை அவங்கள குறித்து ஒரு பெரிய ஒப்பீனியனை எங்கள் வீட்டில் நான் உண்டு பண்ணிட்டேன். ஒரு பெரிய விஷயத்தை நான் உண்டு பண்ணிட்டேன். அப்பா பயங்கரமாக பாடுவாம்மா, பயங்கரமான இங்கிலீஷ் நாலேஜுமா, எனக்கு இங்கிலீஷே இல்லை அப்படி. ஏன் அப்படின்னா, நாளைக்கு வந்து என் மனைவியை ஒன்றும் இல்லாதவங்களா யார் பார்த்துடக்கூடாது, அம்மா அப்பா பார்த்துடக்கூடாது. அம்மா அப்பா பார்க்கும்போது என்னப்பா அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம், ஆனால் பெரியவங்க அப்படி வளர்ந்துட்டாங்கல்ல, அவங்க நேச்சுரல் அது ஓகே பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக என் மனைவியை குறித்து எவ்வளோ நல்லா அவங்களுக்குள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சூப்பராக கொண்டு வந்து விட்டுட்டேன். அதே மாதிரி என் மனைவியும் அவங்க அப்பாட்ட அம்மாட்ட இப்போ ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதிச்சார், அவங்களே கண் முன்னா பார்க்குறாங்க. ஆனால் என்னை குறித்து எவ்வளோ பெஸ்ட்டாக உள்ள அவங்களுக்கு நல்ல ஒப்பீனியனை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ ஒப்பீனியனை கொண்டு வந்துட்டேன். இப்போ உங்களை பார்த்து இங்கே இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் தவறான விதையை உங்கள் அம்மா அப்பாட்ட விதைச்சிருக்கிறீங்க? உங்கள் கணவனாரை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து உங்கள் அம்மா அப்பாட்ட எத்தனை தவறான விதையை விதைச்சிருக்கிறீங்க? யாருமே இந்த உலகத்தில் நல்லவங்க இல்லைங்க. நீங்களும் நல்லவங்க இல்லை, அவங்களும் நல்லவங்க இல்லை. எல்லாருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாருக்குள்ளேயும் தப்பு இருக்கு தான் செய்யுது. நம்ம தான் அதை கரெக்ட் பண்ணி கிளியர் பண்ணணும். யாரையும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்கள் கணவனாரை யாருக்கு முன்னாடி விட்டு கொடுத்துறாதீங்க, உங்கள் மனைவி யாருக்கு முன்னாடி விட்டு கொடுத்துறாதீங்க. ப்ளீஸ் தயவு செய்து விட்டு கொடுத்துறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு கணவனார், ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு கணவனார் அந்த அம்மாட்ட போகும்போது அவர் பார்த்தாலே தெரியுது, அவருக்கு ஜொல்லு இந்த இடத்துல ஊற்றுது, ஒரு கர்ச்சீப்பை வச்சு தொடச்சிட்டே இருக்காங்க.
நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோடு அவங்க முன்னாடி போகும்போது அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிற ஆறுதலே இவர் தான் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு வேர்டு, முதல் வேர்டு, மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு கணவனார் டவலை வச்சு வாயை துடைக்கிறாங்க. நான் இவங்க ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்களோன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் ஜெபம் பண்ணுறதுக்காக போகும்போது, பாஸ்டர் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான் பாஸ்டர். கலங்கிட்டாங்க. இதாங்க அன்பு. எதில் வந்துச்சு? அவருக்கு என்ன இருக்கு? நீ ஆண்டவருடைய பிள்ளைகளே, தயவா நீங்கள் வந்தவங்க லக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன். ப்ளீஸ் ஆண்டவரை முன்னாடி கொண்டு வந்து ஜெபம் பண்ணி நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பம் மட்டும் நல்ல குடும்பமாக இருந்துச்சுன்னா பரலோகத்தை எங்கே பார்த்துடலான்னா இந்த உலகத்திலே பார்த்துடலாம். உலகத்தையே பார்த்து. திருமண வாழ்க்கைன்றது நீங்களாக நியமித்தது கிடையாது, கர்த்தரே உண்டாக்கினது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அதனால் ப்ளீஸ் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே யாரையுமே உள்ளே விட்டுறாதீங்க. சண்டை போட்டாலும் பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் 2 பேருமே பேசி ரெடி ஆகிக்குங்க. ஸோ 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1, ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் 2 பேருக்குள்ளே யார் வந்துடக்கூடாது, பொருள் உங்கள் 2 பேரும் என்ன பண்ணிடக்கூடாது. சத்தமாக சொல்லுங்கள். இருந்தாலும் இல்லைன்னாலும் ஐயம் ரெடி. பிரச்சனை நீ சிஸ்டருக்கு கணவன் வர்றதான் ஒரு மிகப்பெரிய பலன், பிரதருக்கு மனைவி வர்றதான் ஒரு மிகப்பெரிய பலன். அதுக்கு மேலே தான் இது எல்லாமே. ஓகே, ஹலோ கேட்கல? ஹலோ, எஸ். நம்பர் 2, ரெண்டாவது, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே யார் என்ட்ராயிடக்கூடாது. பிள்ளைங்க வந்து உங்கள் 2 பேரும் என்ன பண்ணிடக்கூடாது. பிள்ளைகளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, பிள்ளைகளுக்குன்னு ஒரு அன்பு செலுத்த வேண்டியது இருக்குது. எல்லாமே நீங்கள் செஞ்சுருங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் 2 பேருடைய வாழ்க்கையே உங்களை பிரிக்கிற அளவுக்கு பிள்ளைகளை என்ன பண்ணிடாதீங்கன்னா உள்ள நீ விட்டுருமா. டேடி நீயே பேசுகிற, டேடியை பேசுகிற நீ யாரு, மம்மியை பேசுறது நீ யாரு, போடுற வாய் மேலேயே பிச்சு போட்டேன் பிச்சு. மம்மியை பேசுகிற, எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு சமைச்சு கொடுக்குறா, வாய் மேலே போட்டுரும் அப்படின்னு ஒவ்வொரு தகப்பனாரும் சொல்லணும், ஒவ்வொரு தாயாரும் சொல்லணும். அப்பாவை பேசின கொன்னுட்டேன் நான், டேடியை பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கணும். கேட்பீங்களா நீங்கள்? அதுதான் உங்களுக்குள்ள உள்ள உறவு. நீங்கள் மூட்டி விட்டுறக்கூடாது. போய் உன் டேடியை கேள்வி கேள்றா, உன் மம்மியை கேள்வி கேளு. இதுவா குடும்பம்? சோப்பு. நம்பர் 3, மூணாவது, தேர்ட் பர்சன் சொல்றது அம்மா அப்பாவையும் சேர்த்து. நீங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க கணவன் மனைவியை தவிர அடுத்து எல்லாருமே யார் தான்? கேட்கல? சத்தமா சொல்லுங்க. தேர்ட் பர்சன். அவங்கள உள்ள என்ன பண்ண வேண்டாம், வேண்டாம். அவங்களுடைய வேலை. நீங்க ரெடி ஆகி ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஆண்டவர் உங்க கூட கிருபையா இருந்து முப்புரின்னு ஒரு சீக்கிரம் வராது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஐக்கியத்தை உங்கள் 2 பேருக்குள்ளையும் தரணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்குமே நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி.